6 வருஷத்திற்கு முன் அரியா பாலகனாய் இருந்த விக்கிரமன் இப்போது இளங்காளை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான். அவன் சிவனடியாரிடம், சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது. என் தந்தையின் கனவை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். சிவனடியார், நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் விக்கிரமா? சொல்லு என்றார். சுவாமி, வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்தெறிந்துவிட்டு அங்கே புலிக்கொடியை பறக்கவிடப் போகிறேன் என்றான் விக்கிரமன். உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் விக்கிரமா என்று கேட்டார் சிவனடியார். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள். புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாய் சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னாபின்னம் செய்து பல்லவ தளபதி அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம் என்றான் விக்கிரமன். மேலும் கதையை தெரிந்து கொள்ள கேளுங்கள். பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 3 சதி ஆலோசனை தற்போது குறிப்பு பலகை சேனலில்.